நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி இனிகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் குழந்தைகளுக்கான இந்தியாவின் முதல் அனிமேஷன் படம் கிக்கி அண்ட் கோகோ திரைப்படத்தை பற்றி இசை டீசர் வெளியீட்டு விழா. இனிகா புரொடக்ஷன்ஸ் தலைமை செயல் அதிகாரி மீனா பேசியதாவது, இந்த படம் எங்களுக்கு பெருமை. ஏனென்றால் சிங்கிள் பேரண்டாக என் குழந்தைகளை நன்றாக வளர்த்திருக்கிறேன். பிற குழந்தைகளின் கல்விக்காகவும் நிறைய விஷயங்கள் செய்து வருகிறேன். இயக்குனர் நாராயணன் குழந்தைகளுக்கு என்னென்ன சொல்ல வேண்டும் என 20 வித்தியாசமான கதாபாத்திரங்கள் எழுதியிருந்தார். அதில் எனக்கு பிடித்த கதாபாத்திரம் தான் ஸ்ரீனிகா. எந்த விதமான சிக்கலும் இல்லாத எளிமையான கதை இது. 2 வயதில் இருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பள்ளி செல்லும் போது என்னென்ன கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பது தான் கதை. நிறைய ஜாலியான விஷயங்கள் இதில் உண்டு. குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களுக்குமான கதை இது. உங்கள் ஆதரவு நிச்சயம் தேவை. இயக்குனர் நாராயணன் பேசும்போது, குழந்தை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வரம். அந்த வரத்தை நாம் உருவாக்குகிறோம் எனும்போது அதில் பெருமை அடைய வேண்டும். ஸ்பைடர்மேன் பறப்பது, ஹீமேன் அடிப்பது என நிஜத்தில் நடக்காத பல ஃபேண்டசி விஷயங்களைத்தான் குழந்தைகளுக்கு திரைப்படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். நடைமுறையில் என்ன நடக்கிறது என்பது இந்த படத்தில் காட்டியுள்ளோம். யாரையும் அடிக்கப் போவதில்லை, யாரும் பறக்கப் போவதில்லை. நாம் சராசரி மனிதனாக இருக்கும்போது யாருக்காவது உதவுகிறோம், சிரிக்கிறோம், நன்றியை நினைத்து பார்க்கிறோம், அன்பாக இருக்கிறோம். இந்த நடைமுறை விஷயங்களை படத்தில் பேசியிருக்கிறோம். நம் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய சொத்தே அவர்கள் குணம்தான். எல்லோரையும் அன்பாக வைத்திருங்கள், அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். விஎஃப்எக்ஸ் இயக்குனர் கோல்ராஜ் பாஸ்கர் பேசும்போது, கடந்த 1 வருடமாக கிக்கி அண்ட் கோகோ கதை பற்றி விவாதித்திருக்கிறோம். நிறைய ஹாலிவுட், தமிழ், மலையாள படங்களில் வேலையை பார்த்துருக்கிறேன். இந்த படத்திற்கு கிக்கி கேரக்டர் டிசைன் செய்ய காட்டன் ஃப்ளவரை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு தான் செய்தேன். குழந்தைகளுக்கான படம் என்பதால் எந்த விதத்திலும் அவர்களை காயப்படுத்தாதபடி எடுக்க வேண்டும் என்பதில் இயக்குனர் உறுதியாக இருந்தார். எங்கள் முயற்சிக்கு உங்கள் அனைவரும் வாழ்த்துக்களும் ஆதரவும் தேவை. விஎஃப்எக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஜிஎம் கார்த்திகேயன் பேசும்போது, 20 வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் இருக்கிறேன். மீனா மேடத்திடமிருந்து தான் இந்த கதை ஆரம்பித்தது. குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட இந்த கதையை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என புனே, பெங்களூரில் இருந்து டீம் வரவழைத்து பணி செய்திருக்கிறோம். உங்களுக்கும் பிடிக்கும் என நம்புகிறோம். இசையமைப்பாளர் சி சத்யா பேசும்போது, இந்த படத்தின் டைட்டில் ஆங்கில பாடல்களுக்கு இசையமைப்பது போன்ற உற்சாகத்தை கொடுத்தது. இந்த படமே எனக்கு புது அனுபவம். எந்த விதமான மனக்கவலை இருந்தாலும் அந்த இடத்தில் குழந்தைகள் இருந்தால் எனர்ஜி கிடைக்கும். அப்படி எனக்கு பிடித்த குழந்தைகளுக்கான படத்திற்கு இசையமைத்திருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி என்றார். புரொடக்ஷன் ஹெட் சிவராஜ் பேசும்போது, குழந்தைகளுக்கான நேர்மறையான கதையம்சம் கொண்ட 80 நிமிட படம் இது. ஆர்வமூட்டும் விதமாகவும் எனர்ஜியாகவும் இந்த படம் இருக்கும். குழந்தை நடிச்ச ஸ்ரீனிகா, நான் தான் இந்த படத்தில் கோகோவாக. செல்ல பிராணிகள் என்றால் மிகவும் பிடிக்கும். இந்த படத்தில் நடித்த பிறகு எனக்கு நாய் வளர்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துள்ளது என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.